ஆதவர்ஜி முன்னாலேயே பிரிண்ட் அவுட் எடுத்து ஆதவர்ஜி முன்னாலேயே நாங்கள் வந்து கையெழுத்திட்டு அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது மணி 4 என்ன சுற்றி வெளியில் பேச்சு நடந்துட்டு எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட சிலர் தொடர்பு கொண்டாங்க. அது ஒன்றும் அதிகாரப்பூர்வமான தொடர்புன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் சார், இதை ஃபைனலைஸ் ஆக போது நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட நான் 2 மணிக்கு 2:15 மணிக்கு நான் சொன்ன வார்த்தை இல்லை, நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஆனால் அந்த ஆஃபர் வெளியில் இருந்திருக்கலாம், பேசிருக்கலாம். எங்களுக்கு அது பேசினாங்க, அந்த ஆஃபர் சொன்னாங்க தான். எடப்பாடி முதலமைச்சர் நீங்க துணை முதலமைச்சர்ங்கிறது கருத்து வந்துச்சு. அதை நாங்கள் ஃபன்னியாக தான் எடுத்துட்டோம். 4 மணிக்கு விஜய் இவர்கிட்ட 2 மணிக்கு நான் அந்த தகவலை சொல்லிட்டு ஆதவர்ஜன் வர சொல்லி 4 மணிக்கு அவர் அங்கிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு நான் எங்கள் அலுவலகத்தை நோக்கி வர நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்கள் கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போகிறேன், தயவுசெய்து நீங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. அப்போ நான் சொன்னேன், நான் கையெடுத்து கும்பிட்றேன், மன்னிச்சிருங்க, நான் ப்ரெஸ் மீட் பண்ணிடுறேன். இதில் வந்து எனக்கு இது எந்த தரப்புலேருந்து வருது? ஒரு தரப்புல இருந்து வருது. அவங்க வந்து இது வந்து இந்த இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த 4 மணிக்கும் அந்த அழைப்பு இருக்குங்கிறீங்க. 4:45 நான் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறது எங்கள் வாசலுக்கு போயிட்டு நான் இறங்க போகிறேன். அந்த நேரத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ்ல இருந்து ரொம்ப ரிலையபிளான ஒரு சோர்ஸ்ல இருந்து எனக்கு அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், லெட்டர் கொடுத்துறேன். லெட்டர் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் லெட்டர் எங்கே கொடுங்க அப்படின்னா நான் இல்லை சொல்லிட்டு அறிவிக்கிறேன். இதில் எந்த இடத்துல எனக்கு டிலே எனக்கு தெரியல.